கிச்சன். நான் உங்கள் சரண்யா ஹரிஹரன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி, முருங்கைக்கீரை சூப். முருங்கைக்கீரை சூப்புக்கு செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். நான் 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். அது வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 10 to 11 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு 5-6 பல் எடுத்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி, அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், தேவையான அளவுக்கு உப்பு. இவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ், ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் நான் 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி லேசாக கொதித்ததும் நீங்கள் நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம். நம்ம எடுத்து வச்சுருந்த முருங்கைக்கீரையும் இப்போ ஆட் பண்ணிடலாம். தண்ணி லேசாக கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம தக்காளியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி இன்னும் ஜாஸ்தியாக போட்டிங்கனாலும் அந்த சுவை நல்லாயிருக்கும். இது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு. நம்ம சேனலுக்கு புதியவர்களாக இருந்தீங்கன்னா சாராஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மட்டுமே என் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். கொதிநிலைக்கு வந்த பிறகு நம்ம குக்கர் மூடி விசில் போட்டுக்கலாம். 3லேருந்து 4 அளவுக்கு விசில் விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ விசில் விட்டு எடுத்துட்டேன். நல்லா வெந்துருச்சு. முருங்கைக்கீரைக்கும் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி கலக்கி விட்டிங்கன்னா இந்த தண்ணியை நீங்கள் குழந்தைங்களுக்கு அப்படியே கொடுக்கலாம். இதில் ஃபுல் ஸ்ட்ரென்த் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அரைச்சி நம்ம சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டாங்கன்னா பிடிக்காது. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். சாராஸ் கிச்சன் சேனலோட அப்டேட்ஸ் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக்லேயும் இருக்குது. மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் கொடுக்குறேன். தண்ணி நல்லா வடிகட்டின பிறகு இந்த மாதிரி நமக்கு கீரை மிஞ்சும். ஸோ இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை நம்ம வடித்து வச்ச அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி குடிக்கிற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாட்டும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அரைச்ச பேஸ்ட்டை நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சூடு பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அரைச்ச பேஸ்ட்டை அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட தண்ணி, நம்ம எடுத்து வச்ச தண்ணியும் கலந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது கலக்கி விட்டு நல்லா கொதிநிலைக்கு வந்த பிறகு அதை நம்ம குடிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான சூப். குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த சூப்லாம் நீங்கள் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அவங்களோட இம்யூனிட்டி ரொம்ப பூஸ்ட் ஆகி ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்பு. இந்த சின்ன சின்ன கோல்டு அப்படின்ற பிரச்சனையெல்லாம் கண்டிப்பாக இருக்காது. அவ்வளோதாங்க, நம்ம ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சூப் இஸ் ரெடி. இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை என்னோட கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதியவர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சாராஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதிரி ஒரு நல்ல ஹெல்த்தியான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.